ஏழு பாராளுமன்ற தொகுதிகளை கடந்து நான் இங்க வரேன். இங்க இருக்கிற நெருக்கடி இருக்குல்ல, இது மாதிரி காவல்துறையில வேற எந்த பாராளுமன்றத்திலும் எந்த மாவட்டத்திலும் இவ்வளவு பெரிய நெருக்கடி இல்லை. அப்ப எல்லாருக்கும் தெரியும் நெருக்கடிக்கு என்ன காரணம். அண்ணாமலை என்ற சிங்கம் இந்த கோவை பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிறது. 3.5 லட்சம் சிறுபான்மை மக்கள் வாக்களித்து விட்டால் பாஜகவிற்கு ஆல்ரெடி திமுக என்பது இந்த கோவையில் அட்ரஸ் இல்லாமல் இருக்கிறது. 10 சட்டமன்றத்தில் தோற்று போய் முகத்தில் கரிபூசப்பட்டு எங்கும் இந்த திமுகவை ஆதரிக்க மாட்டோம் என்று பெண்கள் கொதித்து போய் இருக்கக்கூடிய நேரத்தில் சிறுபான்மை மக்களை அரவணைத்து செல்லக்கூடிய அன்பு தலைவன் அண்ணாமலையின் தலைமையிலே இன்றைக்கு கூட்டம் கூட்டமாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வேலூர் இப்ராஹிம் வந்து இங்க பேசினா பாரத பிரதமர் சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்த நலத்திட்டங்களை எடுத்து சொன்னால் அது திமுகவிற்கு சம்மட்டி அடியாக இருக்கும். திமுக சிறுபான்மை வாக்கை வைத்து இனி நாடகமாட முடியாது. அப்ப ஐயா ஸ்டாலின் என்ன பண்றாங்கன்னா, காவல்துறை வைத்து எப்படியாவது என்னுடைய பேச்சை முடக்கி நினைக்கிறார். அதுக்கு என்னென்ன யுக்திகளை கையாளுகிறார்கள் இவங்க பாருங்க. யாருக்கும் இப்படி இல்லைங்க. உண்மையாகவே நான் இங்க பேசும்போது கூட காவல்துறை செய்யக்கூடிய அடக்குமுறையை எதிர்த்து காவல்துறை பேசினாலும் இவர்கள் யார் இவங்க அம்புகள். இப்ப என்கிட்ட பேசுற ஒரு ஏசி பேசுறாருன்னு வைங்க, ஒரு டிசி பேசுறாரு எதிர்க்கிறாருன்னு வைங்க, அவருக்கு எனக்கு ஏதாவது தனிப்பட்ட பகை இருக்கா? அவரு நானும் ஏதாவது முன்கூட்டி முன் விரோதம் இருக்கா? அப்படி ஏதாவது இருந்தா அவங்களை எதிர்க்கிறான்னு சொல்லலாம். அவங்களுக்கு எங்களுக்கு எந்த விரோதமும் இல்லை. ஆனாலும் அவர் மூச்சு பிடிக்க நான் எப்படியாவது பேசாம தடுக்கணுன்றதுக்கு முயற்சி எடுக்கிறார். அந்த முயற்சி பலிக்காதுன்றது இன்னொரு பக்கம். ஆனா காவல்துறையை பற்றி நாம என்ன புரிஞ்சிருக்கிறோம்னா, இவர்கள் மீது கோபப்படவே நாங்க மாட்டோம். நீங்க எங்களை எவ்வளவுதான் கோபப்பட வைக்க முயற்சி செய்தாலும், எங்களை எவ்வளவுதான் நீங்க உணர்ச்சி பட்டு நாங்க ஏதாவது பேசணும் நீங்க ட்ரை பண்ணாலும் உங்க மேல எங்களுக்கு கோபம் வராது. காவல்துறையை நாங்க தவற பேச மாட்டோம். என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கும் பொழுதே சொன்ன தமிழக காவல்துறை என்பது எல்லை சாமிகளாக மதிக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியினர். இன்றைக்கு வேலூர் இப்ராஹிம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களை ஆதரித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால், என் உயிரை 3 முறை காத்தது தமிழகத்தின் காவல்துறை. அந்த நன்றியை நான் இன்றைக்கும் மறக்க மாட்டேன். அதனால உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. காவல்துறை மேல நான் கோபப்படவே மாட்டேன். நீங்க எவ்வளவுதான் என் மீது அடக்குமுறை செய்தாலும் என் உரிமைக்காக போராடுவேன், பின்வாங்க மாட்டேனே தவிர காவல்துறையை கண்டு நாங்கள் அஞ்சவோ அல்லது கோபப்படவோ அது மாதிரியான நிலையை எடுக்க மாட்டோம். ஆனால் நிதர்சனம் நாங்க என்ன ஸ்டாலின் கூட சண்டை போட முடியும், உதயநிதி கூட சண்டை போட முடியும்? அவங்க உங்களை ஏவுகிறார்கள். நீங்கள் அம்புகள். பேச விடக்கூடாது என்பதற்கு அத்தனை தடைகளை நீங்கள் செய்யுங்கள், முயற்சி எடுங்கள், வழக்கு போடுங்கள், என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்தாவது வேலூர் இப்ராஹிம் பேசக்கூடாது. வேலூர் இப்ராஹிம் சிறுபான்மை மக்கள் முன்னேற்றத்தை பற்றி பாரத பிரதமர் செய்ததை பற்றி சொல்லக்கூடாது. அப்ப தடுப்பதற்கு காவல்துறை முனைகிறார்கள். அயோத்தி ராமர் கோயிலுக்கு போயிருந்தாங்க. அங்க போய் பாக்குறேன், நீங்க எல்லாம் போயிருந்தீங்கன்னா தெரியும். அங்க ஒரு பெரிய கடை தெரு இருக்குங்க. அந்த கடை தெருவுல ஒரே தொப்பி போட்டு பாய்களா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பார்த்து என்னடா இது, தமிழ்நாட்டில இருந்து எஸ்டிபி தாமுகான்னு சொல்றாங்க. யோகி ஆதித்யநாத் அந்த முதல்வராக இருக்கிறாரு, இஸ்லாமியர்கள் சுட்டுக் கொள்றாரு, மோசமான நிலைமையில இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. ஐயோ அந்த மாதிரி நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு இவங்க மாஞ்சி மாஞ்சி பேசுறானுங்க. எல்லா இடங்களையும் பேசுறாங்க. சரி என்னதான் நடக்கிற அயோத்தியில் போய் பார்த்தா எல்லாம் தொப்பி போட்டிருக்காங்க. தயவு செய்து நீங்க போய் பாருங்க. நான் வீடியோ எடுத்து என்னுடைய முகநூல் பக்கத்துல போட்டிருக்கிற, என்னுடைய எச் தளத்துல போட்டிருக்க எவிடன்ஸ் எல்லாமே. அங்க போய் பார்த்தா நான் கேட்கிறேன் இஸ்லாமியர்கிட்ட போய், என்னங்க இங்க அயோத்தி ராமர் கோயில் இன்புட்டு இஸ்லாமியர்கள் வியாபாரம் பண்றீங்களா, என்ன விஷயம்?
அதனால என்ன பிரச்சனை இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க சந்தோஷமா இருக்கோம். இவங்க எல்லாம் எங்களுடைய சகோதரர்கள் என்று சொல்லி அயோத்தியுடைய ராமர் கோவில் அருகில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை வியாபாரிகளாக இருக்கிறார்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிறே நாங்கள் ராமராட்சி கொண்டு வருவோம் என்று. அந்த ராமராட்சிக்கு அடையாளம் அயோத்தி. அங்குள்ள இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள், தொழில் முனைவர்களாக இருக்கிறார்கள். அங்க யாரும் தப்பு பண்ணுகின்ற எண்ணம் இல்லை. அந்த ராமராட்சி தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. அந்த ராமராட்சியில வேலூர் இப்ராஹிம் பள்ளிவாசல போய் தொழுவு போறேன், என் சகோதரோட சந்தோஷமா இருக்க போறேன். ராமராட்சியில எல்லாரும் இந்துவாக கிடையாது. ராமராட்சின்னா ஊழல் இல்லாத ஆட்சி. ராமராட்சின்னா எல்லா மதத்தையும் மதிக்கிற ஆட்சி. ராமராட்சி என்றால் அனைவரையும் அரவணைத்து இந்த பாரதத்தை உலகின் குருவாக மாற்றுகிற ஆட்சி. அந்த ஆட்சி வர வேண்டும் என்றால் தமிழகத்திற்கு எனது அருமை இந்து சொந்தங்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, கிறிஸ்துவ சொந்தங்களே, நீங்கள் அத்தனை பேரும் இந்த மண்ணின் மைந்தன் ஊழலை நெஞ்சுறுதியோடு எதிர்த்து திமுகவுடைய ஒவ்வொரு அமைச்சர்களையும் சிறைக்கு தள்ளி இன்றைக்கு வெற்றி நடை போடுகிற நமது அருமை சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் வேண்டி விரும்பி கேட்டு உரைக்கு நிறைவுகிறேன். எல்லா புகழும் நிறைவுக்கு. ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி.